அதாவது இதுவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது எங்கள் கூட்டணி கட்சி சேர்ந்த தலைவர்கள் இந்த நீங்கள் குறிப்பிடுகின்ற அந்த கட்சியோடு எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அதனுடைய கேள்விக்கு பதிலும் இல்லை. எங்கள் இயக்கத்தை அணுகின்றவர்கள் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ன கொள்கை இருக்கிறதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் வந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு உரிய வாய்ப்பு கிடைப்பதற்கு நாங்கள் முயற்சி செய்வோம். எங்களுடைய தலைவரை முதல்வராக ஏற்றுக்கொண்டு யார் வருகிறார்களோ அதை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம்ன்றதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அது வந்தால் அவர்களுக்கு தேவையான ஒரு மரியாதையும் அதிகாரப்பூர்வமும் இருக்கும். இல்லை என்றாலும் நாங்கள் ஏன்னா மக்கள் எங்களுடைய தலைவருக்கும் தளபதிக்கும் தான் வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு 40% மேலே மக்கள் தயாராக இருக்காங்கன்னா எங்கள் தலைவருக்கும் தளபதிக்கும் தான் தவிர்த்து வேறு யாருக்கும் கிடையாது. கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் பல முறை தெளிவுபடுத்திட்டாரு, பேச்சுவார்த்தை எதுவுமே அந்த மாதிரி நடைபெறலன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒன்று மட்டும் நம்முடைய விஜய் அவர் தெரிஞ்சுக்கணும், அதிமுக தலைமையேற்று எங்கூட வந்தால் he is the gainer or he is the loser. கெய்னரா லூசரா அவர் டிசைட் பண்ணிட்டோம். தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரை பொறுத்தவரையிலும் திரையுலகத்தில் உச்சகட்டத்தில் இருந்து அதை விட்டுவிட்டு மக்கள் பணியாற்றுவதற்காக வருகின்றிருக்கிறார்கள். இத்தனை தியாகத்தை செய்துவிட்டு ஒருவர் மக்கள் பணியாற்ற வந்திருக்கிறார் சொன்னால் அவர்தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை, ஆவல். தேசிய ஊடகங்களில் விஜய்க்கு 80 சீட்டு பிஜேபி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தொடர்ச்சியாக போடப்பட்டிருக்கு. அதுக்கு பிஜேபி தரப்புலேருந்து நேரடியாக டெல்லி தரப்புலேருந்து எதுவும் மறுப்பு தெரிவிக்கல. அது உண்மையா அப்படி பேசப்படுது? அதாவது நான் இப்போ உங்களோட தான் இருக்கிறேன், நான் டெல்லிக்கு போனோம்னா கூட பேச்சுவார்த்தை நடத்தணும்னு தான் நான் சொல்லியிருப்பேன். எங்களை பொறுத்தளவுக்கு மக்கள் களம் நல்லா இருக்கு. எங்களை பொறுத்தளவுக்கு எங்கள் பொதுச் செயலாளர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் எங்களுடைய வேத வாக்கு. தேசிய ஜனநாயக விஜய்க்கு 51 சீட் ஒதுக்குனா காலையில் டெல்லியில் தலைமையில் பேசிட்டு ஆனால் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து இறுதி கருத்துக்கணும். காரணம், இந்த கூட்டணியை அவர் லீட் பண்றாரு. எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் அவர். அதிக இடத்துல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிக்க போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய முடிவு தான் எல்லோருடைய முடிவும் கூட. வணக்கம், இது கேள்வி களம். தமிழ்நாட்டுக்கான சட்டமன்ற தேர்தல் தேதி நேற்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டி திமுகவினுடைய வியூகத்தை பற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் விவாதம் செய்திருக்கிறார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி நாளை ஆர்ப்பாட்டத்திற்கு தயாராகிறார். தவேக அதிகாரபூர்வமாக மறுத்திருக்கிறது. அதாவது அதிமுக, பாஜக, ராமதாஸ், சசிகலா என்று யாரோடும் கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை, அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான செய்தி என்று அவர்கள் சொல்கிறார்கள். விஜயை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்பவர்கள் எங்களோடு வரலாம் என்று திரு செங்கோட்டையன், திரு நிர்மல்குமார் சொல்கிறார்கள். அப்படி விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டு பாஜக வந்தால் அதையும் ஏற்றுக்கொள்வதற்கு தவேக தயாராக இருக்கிறதா? கொள்கை எதிரி என்று சொன்னவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார்களா என்கிற பல கேள்விகள் இருக்கின்றன. இந்த விவகாரத்தில் தவேகவினுடைய தலைவர் திரு விஜய் தொடர்ந்து மௌனத்தை கடைபிடித்து வருகிறார். எந்த கருத்தும் இது சார்ந்து அவர் சொல்வதில்லை. இது எதனுடைய அறிகுறி? இந்த மௌனத்தை அவர் ரசிக்கிறார் என்று திரு ஷாம் விமர்சித்திருக்கிறார். பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர். ஒரு தவேக என்பது ஒரு தனிநபரை சார்ந்த ஒரு அரசியல் கட்சி. அதில் விஜய் சொல்வதுதான் கருத்தே தவிர மற்றவர்கள் சொல்வதற்கெல்லாம் பெரிய மதிப்பு தரக்கூடிய அவசியம் இல்லை. அவர் ஏன் வாய் திறக்க மறுக்கிறார் என்று ஷியாம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. பாஜகவோடு விஜய் சேர்ந்தால் அவருக்குத்தான் நட்டம் என்று டிகேஎஸ் இளங்கோவன் திமுக சார்பில் ஒரு விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார். நாம் உரையாட இருக்கிறோம். நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ், அரசியல் விமர்சகர் திரு நாதன், எழுத்தாளர் திரு இரா முருகவேல், அதிமுகவினுடைய சொற்பொழிவாளர் திரு புதுக்கோட்டை கோ சீனிவாசன், வழக்கறிஞர் திரு சாகுல் அமீன். எல்லோருக்கும் வணக்கம். ரமேஷுடைய முதற் பார்வையிலேருந்து தொடங்கணும். இப்போ தவேக மறுத்தாலும் கூட இந்த பேச்சு எதனால் உருவானது?
அதாவது விஜய் அவர்கள் டெல்லி செல்லுகிறார். சரி, இங்கே திடீரென்று 110 120 மாவட்ட செயலாளர்கள், தாவேகா மாவட்ட செயலாளர்களோடு காணொலி மூலமாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனையின் போது பொதுவாகத்தான் கேட்கப்பட்டிருக்கிறது, தாவேகா தனித்து போட்டியிட வேண்டுமா அல்லது கூட்டணி அமைத்து போட்டியிடலாமா என்ற கருத்து. இதன் பிறகுதான் அந்த பிரச்சனையே வந்தது. பாஜக அதிமுக, அதுக்கு முன்னாடி பாஜக அதிமுக கூட்டணியில் தாவேகா இடம்பெறுன்ற பேச்சே நடக்கலையா? அதற்கு முன்பு விருப்பம் தெரிவிக்கப்பட்டது அதிமுக தரப்புல. சரி, நான் நன்றா சொல்றேன், பாஜக தரப்புல டாக்டர் தமிழிசை போன்றவர்கள் திமுகவை எதிர்க்க வேண்டும், வீழ்த்த வேண்டும் என்ற நோக்கம் இருக்குமானால் வந்து இணையுங்கள், அதை தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு பாஜக எதிர்க்கணும், பேச்சுவார்த்தை நடக்கணும்னு மறுக்கல, பேச்சுவார்த்தை நடத்துறாங்கன்றதை மறுத்தாங்க. ஆனா பேச்சுவார்த்தை நடக்குதுன்றதை சொல்லல. இப்போ அதிமுக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு முக்கியமான கட்சி வரப்போகிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது எந்த முக்கியமான கட்சி, யார் பெரிய கட்சி இருக்காங்க? வெளியில் இருக்கிறதுல கணிசமான வாக்கு வங்கி உள்ள ஒரே கட்சி தாவேகா தான். அப்படி இருக்கும்போது அது தாவேகா வரப்போவதான்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்கு ஏற்றாற் போல புஷி ஆனந்த் நடத்திய காணொலி காட்சி கூட்டம் இருந்தது. இப்போது மறுக்கிறார்கள். மறுத்தாலும் கூட ஊடகவியலாளர்கள் மத்தியில் மட்டுமல்லாமல் தலைநகர பத்திரிகையாளர்கள் மத்தியிலேயே கூட தாவேகா தன்னுடைய முடிவை மாற்றுமா, இதற்கு கால அவகாசம் இருக்கு என்பதும் சுட்டிக்காட்டப்படுகிறது. பத்திரிகையாளர்கள் என்ன ஸ்பெஷல் கேட்டகரியா? எல்லாருமே ஊகத்துல அடிச்சு விடுறதானே. அவங்க கட்சியில இருந்து இல்ல, அவர்களுக்கு பிஜேபியில இருந்து அபிஷியலா யாரும் போய் பேசல. இல்ல, ஏன்னா டிவிகேல இருந்து அபிஷியலா டினை பண்றாங்க. அவங்க என்ன ஸ்பெஷல் கேட்டகரியா நீங்க கேக்குறீங்க? டிவிகேல அபிஷியலா டினை பண்றாங்க. அவன் அபிஷியலா டினை பண்ணலாம். ஆனால் இந்த முடிவில் சம்பந்தப்பட்டவர் யார் அந்த முடிவை எடுக்கணும்? ஒரே பர்சன் தான் எடுக்கணும். இவங்க ஸ்போக்ஸ் பர்சன் அது வரைக்கும் மறுத்துட்டு தான் இருப்பாங்க. ஒரே பர்சன் தான் எடுக்கணும். விஜய் மட்டும் தான் எடுக்கணும். எடப்பாடி பழனிசாமி எடுக்க வேண்டியது இல்லையா? முதலமைச்சர் பதவி விட்டு கொடுத்துருவாரா? இல்ல, சொல்லுங்க சார். இந்த சிடி நிர்மல்குமார் அவர் பேட்டியில் இந்த செய்திகளை திமுக தான் பரப்பிக்கிட்டு இருக்கு, பிஜேபியோட கூட்டணி அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் துக்ளக் ரமேஷ் சார் திமுக இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த பாயிண்ட்டை மட்டும் தெளிவுபடுத்த விரும்பினேன். இல்லை, நான் திமுக பரப்புது, யார் பரப்புறாங்க அதெல்லாம் நான் சொல்ல, அவங்க சொன்னது இல்லை, அவங்க சொல்லலாம். பொது வெளியில இந்த பேச்சு இருக்கக்கூடிய நிலையில நீங்கள் தலைப்பில் இந்த ஊகத்துக்கு இடம் தருவது விஜய் மறுக்கவில்லை. ஓகே, அதனாலும் இந்த யூகம் என்பது தொடர்ந்து பிரிவைல் ஆயிடுச்சு. ஸ்டில் இதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, நீங்க என்ன ஆஃபர்னு தெரியாது. ஏதாவது ஒரு பேச்சு நடந்து கொண்டிருந்தால் அந்த ஆஃபர்னாலையும் இது ஒரு கன்க்ளூஷனுக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் தாவேகாவிலும் சரி, அதிமுகவிலும் சரி, பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளும் சரி, விஜய் வந்தால் திமுக அணியை வீழ்த்த முடியும் என்கிற வலுவான எண்ணம் என்பது, விருப்பம் என்பது இருக்கிறது. அதை சொல்ல முடியும். ஏன்னா விஜய் இன்னைக்கு எடப்பாடி நாங்கள் அவங்களோட பேசலன்றார் சார். ஜெயக்குமார் என்ன சொல்றாரு, எடப்பாடி கருத்தை என்டார்ஸ் பண்ணிட்டு எங்களோடு வந்தால் he will be beneficiary or he will be loser என்றார். அப்போ அதற்கான ஸ்கோப் இருப்பதாக அவர்களும் நம்புகிறார்கள். ஏடிஎம்கே தன்னுடைய என்ன சார் சொன்னாங்க ஆரம்பத்தில்னா, என்டிஏ வந்த உடனே பிஜேபி ஏடிஎம்கே சேர்ந்த உடனே பிரம்மாண்டமான கூட்டணி உருவாயிடுச்சு, நாங்கள் ஸ்வீப் பண்ண போகிறோம். முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி சொன்ன வார்த்தைகளை சொல்லணும்னா, முதலமைச்சருக்கு பயம் வந்துருச்சு எங்கள் கூட்டணி அமைஞ்சதை பார்த்து அப்படின்னு சொன்னார். இப்போ எப்படியாவது விஜயை உள்ளே கொண்டு வரணும், தாவேக்காவை கொண்டு வரணுன்றது ஒரு டெஸ்பரேஷன் ஏடிஎம்கேக்கு தெரியுது. இப்போ தாவேக்கா மறுத்தா கூட நீங்கள் லூஸ் பண்ணிடுவீங்க, வந்துருங்க, நீங்கள் தனியாக போய் என்ன பண்ண போகிறீங்க, வந்துருங்க அப்படின்னு அதிமுக இறங்கி பேசுகிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா as long as எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்கிற நிலையில் அதிமுக மாற்றிக்கொள்ளாத வரை அவங்க நிலை இறங்கிறாங்கன்னு சொல்லவே முடியாது. நீங்க as long as விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் என்ற நிலையில் உறுதியாக இருந்து அதை நோக்கி கூட்டணி யாராவது வந்தால் அதில் போக போகிறாங்களா, ட்ராவல் பண்ண போகிறாங்களா, இல்லை அந்த கருத்தை மாற்றிக்கொண்டு திமுகவை களத்தில் திமுக அதிமுக என்ற இரண்டு வலிமையான சக்திகளை ஒரே நேரத்தில் எதிர்ப்பது கடினம் என்று புரிந்து கொண்டு, அதிமுக வலுவே இல்ல, களத்திலே இல்ல, போட்டியே எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் சார் தாவேகா நேத்து வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல இல்லாதவங்களை பத்தி நான் ஏன் பேசணும் சொல்லிட்டு இருக்காங்க சார். விஜய் பேசுனதை எடுத்துப்போம், விஜய் பேசினாதான் அதை தான் எடுத்துக்க முடியும்ன்றீங்க. விஜயோட வார்த்தைகளை எடுத்துக்கிட்டா அவர் ஏடிஎம்கேவையோ என்டிஏவையோ ஒரு ஃபோர்ஸாவே கிரவுண்ட்ல அவர் கருதல இருங்க. கண்டெண்டர் நானும் திடீரென்று உங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள்ட்ட கருத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. கருத்தே கேட்கப்படல, திடீர்னு ஒருத்தர் சொன்னாருன்றாங்க. நான் திரு கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது. ஓகே, திரு சாகுல் அமீது, உங்க வியூ இதுல என்ன? அதாவது
என்ன கையை பிடிச்சி இழுத்தான ஒரு காமெடி வரும் தெரியுமா உங்களுக்கு? திரும்ப திரும்ப என்ன கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன கையை பிடிச்சல திரும்ப திரும்ப கேட்பாங்க. அது மாதிரி இல்லாத ஒன்றை இருக்கிறதா கட்டமைக்கிறாங்க. இந்த வானம் இருக்கும் வரை, பூமி நிலைக்கும் வரை, காற்று வீசும் வரை, கடலலை கத்தும் வரை, நான் சொல்கிறேன், நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. தமிழக வெற்றிக் கழகம் தவேக தலைவர் விஜய் அவர்கள் எந்த காலத்திலும் எந்த ரூபத்திலும் கொள்கை எதிரியான பாஜகவோடு எந்தவித ஒட்டோ உறவோ தொடர்போ வைத்துக்கொள்ள மாட்டார். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இதை தாண்டி தமிழக வெற்றிக் கழகம் என்பது குறிச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மீண்டும் மீண்டும் சந்திப்போம், மீண்டும் மீண்டும் விவாதங்களை சந்திப்போம். நிச்சயமாக சொல்கிறேன், இது இந்த தேர்தல் மட்டும் இல்லை, இந்த தேர்தல் மட்டுமல்ல, அரசியலில் விஜய் அண்ணா இருக்கும் வரை, அரசியலில் தமிழக வெற்றிக் கழகம் இருக்கும் வரை மதவாத சக்திகளோடு எந்த விதமான ஒட்டுமுறை இந்த இதை தான் இன்னைக்கு தெளிவுபடுத்துகிறார்கள் சிடி. நான் அறிந்தவரை, எனக்கு தெரிந்தவரை, நான் புரிந்தவரை, நான் மக்கள் இயக்கத்திலேருந்து தளபதி அவர்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவருடைய எண்ண ஓட்டங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எந்த விதத்தில் இது சிலருடைய விருப்பமாக இருக்குது, இது சிலருடைய விருப்பமாக இருக்குது, அவங்களுக்கு தேவையாக இருக்குது, விருப்பமாக இருக்குது. நாம் தூதும் விடலை, நாம் ஆசையும் தெரிவிக்கலை, எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டங்கள் அது இது எதுவுமே அது காணொலியில் நடந்துச்சு. கற்பனையில் காற்றில் மிதப்பதற்கு எதுவுமே சொல்ல முடியாது. இன்னொன்று ஒரு விஷயம் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. தமிழக வெற்றிக் கழகம் என்ற ஒரு இயக்கம் இந்த இருதுருவ அரசியலை எதிர்த்து தமிழகத்தில் ஒரு மாற்றத்திற்கான சக்தியாக, மாற்று சக்தியாக அல்ல, அல்லது மூன்றாவது சக்தியாக அல்ல, முதன்மை சக்தியாக, மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக தலைவர் விஜய் அவர்கள் தமிழகத்தை முதலமைச்சராக வர வேண்டும். அதுவும் 2026 முதலமைச்சர் நாற்காலில் அமர வேண்டும். அதுக்கான செயல் திட்டங்களோடு செயல்படுவதற்காகத்தான் இந்த இயக்கமே ஒழிய யாரையும் போய் முதலமைச்சராக்கிட்டு அவருக்கு துணையாக போயிட்டு இணையாக போய்கிட்டு அவருக்கு கொடை பிடிக்க வேண்டிய இடத்திலே இதில் இல்லை. நான் அறிந்தவரை, எனக்கு தெரிந்தவரை. இன்னொன்று ஒரு விஷயம் சொல்கிறேன், இது பரப்பப்படுறதுக்கு ரெண்டு விதமாக நான் பார்க்குறேன். முதல், இப்போ திமுகவுடைய ஆதரவு நிலையில் கருத்து தெரிவிக்கக்கூடியவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், தளபதி விஜய் அவர்கள் இயக்கம் ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து விஜயண்ணா அவர்கள் மீது இவர் மதச்சார்புக்கு எதிரானவர், இவர் மதச்சார்போடு செயல்படுகிறார், பிஜேபியோட பி டீம், இப்படிலாம் அவர் மேலே பரப்பப்பட்டுச்சு. அதை உறுதி செய்வதற்காக சில கூட்டங்கள் இப்போ அதை இது பண்ணுறாங்க. இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த இருதுருவ அரசியல் உடைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட அதிமுக எங்கேயோ இருக்குது, எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. அதனுடைய இது தேர்தல் முடிவுகள் உங்களுக்கு அறிவிக்கும். யார் முதன்மை சக்தி, யார் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையில் முந்தி மே மாதம் முதலமைச்சராக போகிறா, இதெல்லாம் தேர்தல் நிச்சயமாக அப்போ சந்திப்போம், அப்போ சிந்திப்போம். சத்தமாக விசில் சத்தம் உயரத்தில் கேட்கும். அன்னைக்கு உங்களுக்கு புரியும். அதாவது இவங்க என்ன பண்ணி அதிமுக எதுக்காக இதை பரப்புகிறாங்கன்னா, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இப்போதைக்கு இந்த இருதுருவ அரசியல் உடஞ்சிருச்சு. அப்போ விஜய் எங்கள் கூட வர பார்த்தாரு, நாளைக்கு இதெல்லாம் தேர்தல் பிரச்சாரங்களில் வரும் பாருங்க, நாங்கள் தான் வேணான்ட்டோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பரப்பப்படுது. அப்படி பரப்பப்படும் பொழுது இந்த வாக்கு வங்கி இருக்கு பாருங்க, இன்னைக்கு அபரிதமான ஒரு வாக்கு வங்கி இன்னைக்கு அதிமுக முந்தி கொண்டு முதல்வர் வேட்பாளராக இன்றைய நிலைமையிலே தளபதி விஜய் அவர்கள் இப்போ எங்களுடைய கணிப்பு ஒரு முதலிடத்தில் இருக்காரு. இன்னைக்கு வரக்கூடிய அனைத்து கருத்து கணிப்புகளும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்த நிலையிலே விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக மக்கள் ரசிக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. இந்தியா முழுவதும் எடுத்துக்கொள்ளப்பட்ட அனைத்து கருத்து கணிப்புகளும் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒரு நிலையில் இருக்க ஒருத்தர் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு சபார்டினேட் ஃபோர்ஸாக கொண்டு வரணும்னு ஒரு பின்பப்படுத்துவதன் வாயிலாக நாங்கள் இருதுருவ அரசியல் தான், அவர் சும்மா தான் அப்படின்னு காட்டுறதுக்கு முயற்சி செய்கிறது அதிமுக. ஆனால் நான் சொல்கிறேன், எந்த காலத்துலையும் சரி, எப்போவுமே சரி, தளபதி விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அவரை முதலமைச்சர் ஆகிறதுக்கு தான். இப்போ இன்றைக்கி கூட்டம் நடக்கலாம், இது நடக்கலாம், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, குறித்து வச்சுக்கோங்க. எப்போவுமே இது மாறாது, இது மாறவே மாறாது. இதுக்கான எந்த வாய்ப்பு இல்லை. இப்போ அரசியல் எதிரிகளோடு கூட சமரசம் செய்து கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கொள்கை மாறுபாடு கிடையாது, அரசியல் மனம் ஆச்சரியங்கள்னால நம்ம இருக்கு. இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்கிறேன், தலைவர் விஜய் அவர்களை நாளைக்கு அவருடைய தலைமையை ஏற்று அண்ணன் எடப்பாடி பழனிசாமி வேணால் வருவாரே ஒழிய, காலம் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விஜய் அண்ணா அவங்க எடப்பாடியுடைய தலைமை ஏற்று போவார்னு எந்த காலத்திலையும் நான் நம்பலை, எந்த காலத்திலையும் நம்பல. ரெண்டு முக்கியமான புள்ளிகளை தொடறீங்க. ஒன்று, கொள்கை எதிரி பிஜேபி, அவர்களோட இன்னைக்கு இல்லை என்னைக்குமே தவேக கூட்டணி என்பது வைத்துக் கொள்ளாது. ரெண்டாவது, முதலமைச்சர் வேட்பாளர் கூட்டணிக்கு தலைமை அப்படின்றது நான் நெகோஷியபிள். விஜய் அவர்கள் தலைமை ஏற்று அதிமுகவோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ வரலாம், அதை வேண்டா ஏற்றுக்கொள்வோமே தவிர மற்றதை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றீங்க.
உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது ஒரு தேர்தல் வாக்கு சார். இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் அதிமுகவை ரொம்ப குறைச்சி எஸ்டிமேட் பண்ணுறீங்க, அதிமுக இன்னமும் உயிர்ப்போட இருக்கிற கட்சி, களத்திலே இல்லைன்னு சொல்கிறது ரொம்ப கிராஸ் அண்டர் எஸ்டிமேஷன், நீங்கள் குறைத்து மதிப்பிடுறீங்கன்னு ஒன்று. ரெண்டாவதாக சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்பது, நீங்கள் கொள்கை எதிரின்னு சொல்கிறவங்களுக்கு எதிராகவோ மற்ற இந்த கூட்டணி சம்பந்தமாக பல ஊகங்கள் வந்தாலும் விஜய் அவர்கள் ட்விட்டரில் எடுத்து 234 தொகுதியிலையும் நாங்கள் தனிச்சு தான் போட்டி, இதோ என்னுடைய வேட்பாளர் பட்டியல் அப்படின்னு இப்போ வந்து சிபிஎம் அறிவிச்சிட்டாங்க, கேரளாவில் சிபிஐ அறிவிச்சிட்டாங்க, காங்கிரஸ், லெஃப்ட், பிஜேபி எல்லாருமே அறிவிக்கிறாங்க. விஜய் அதிகாரபூர்வமாக மறுக்கிற வரை, தனித்து போட்டின்றதை டிக்ளேர் பண்ணுற வரையிலும், திருப்பி ரீட்ரேட் பண்ணுறது வரையிலும் இந்த ஊகங்கள் தொடர்ந்து பரவுன்னு சொல்கிறாங்களே சார். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்க வேலையில் அறிக்கை தயாராகிட்டு இருக்கோம். நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நிலையில் அறிக்கை தயாராகிட்டு இருக்கோம், எந்த நேரத்துலையும் வரலாம். இங்கே பாருங்கள், ஒரு விஷயம் தெரிஞ்சுங்களேன். எடப்பாடி அவர்களை வந்து நான் குறைச்சி மதிப்பிடலை. நியூஸ் 18 நான் நிறுவனர் கிடையாது. இங்கே எடுத்தாங்களே தனியார் கருத்து கணிப்புகள், லயோலா கல்லூரி நான் நிறுவனர் கிடையாது. இது போன்ற தனியார் நிறுவனம் நிறையா பேர் எடுத்தாங்க பாருங்கள். எடப்பாடியை குறைத்து மதிப்பிட்டது நான் இல்லை. இன்றைக்கு வரக்கூடிய கருத்து கணிப்புகள் அனைத்தும், நான் என்றைக்குமே கருத்து கணிப்பை நம்ம பெரிதாக எடுத்துக்கிறது இல்லை என்னை பொறுத்தவரை. ஆனால் இந்த கருத்து கணிப்பு, வருகின்ற கருத்து கணிப்பு அனைத்துமே யாரை குறைச்சி மதிப்பிடுறாங்க? நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், உங்களுக்கு குணாவுக்கு நான் சொல்ல தேவையில்லை. நீங்கள் பல கணிப்புகளை பார்த்துருப்பீங்க, உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் இன்னைக்கு எந்த நிலையில் இருக்குது அதிமுகன்றது உங்களுக்கு தெரியும். என்னைக்கு, அதாவது என்னை தொட்டா நீ கெட்டான்ற மாதிரி தான் என்றைக்கு ஒரு கூடா நட்பு கேடாய் முடியும். அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ ஐயா எடப்பாடி அவர்களை வந்து குறைத்து மதிப்பது தமிழக வெற்றி கழகம் அல்ல. ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து 3வது இடம் கொடுக்கறது தமிழக வெற்றி கழகம் அல்ல. ஐயா எடப்பாடி அவர்கள் வந்து வாக்கு சதவீதம் குறைந்து விட்டார் என்று சொல்வது தமிழக வெற்றி கழகம் அல்ல. ஐயா எடப்பாடி அவர்கள் குறைந்த நிலையில் இருக்கிறார் என்ற கருத்து கணிப்புகளை சொல்கின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் தனியார் ஏஜென்சிகள் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள், தாவேகா தனிப்பட்ட முறையில் எடுக்கக்கூடிய கருத்து கணிப்புகள், அல்லது லயோலா கல்லூரியிலிருந்து வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகள், அல்லது இந்தியா டுடேவிலிருந்து எடுத்து வெளியிடப்படுகின்ற கருத்து கணிப்புகள், இப்படி பல்வேறு வருகின்ற அனைத்து கருத்து கணிப்புகளும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கள் பல்வேறு இடங்களில் 3வது இடத்துக்கு தள்ளப்படுதா இல்லையா? இதுதான் நம்ம உங்களுடைய பார்வை. இன்னும் 3 விருந்தினர்கள் பேசல, அவங்களே கேட்டு வரேன். 3 விருந்தினர்கள் இன்னும் பேசல, அவங்களுடைய கோணத்தை கேட்டு நம்ம தொடர்ந்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம், தொடர்ந்து பேசலாம். திரு நாதன் சார், இந்த விவகாரத்தில் இது வந்து ஒரு ஏடிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூ, என்டிஏ பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு கோணத்தில் இருக்குது, தாவேகாவோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுக்கு நேர் எதிராக தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்கிறாங்க. தலைமை சொல்லன்றது ஒரு குறை இருக்கலாம், பிஜேபி பற்றி அவங்க சொல்லலன்றது இருக்கலாம், பட் அவங்க ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் அப்படின்னா அதை நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுத்து எடுத்துட்டா கூட அதுதான் அவங்க ஸ்டாண்டுன்னு இந்த நிமிஷத்தில் நம்ம புரிஞ்சுக்கலாம். டிஎம்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒன்று டிகே இளங்கோவன் அவர்கள் முன்னாள் எம்பி என்ன சொல்கிறாரு, பிஜேபியோட யார் போனாலும் அவங்க லூசர் தான், விஜய்க்கு எதிர்காலம் இருக்காது அப்படின்னு சொல்கிறார். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் ஒரு ட்ரெண்டு செட் ஆகிடுச்சு, திரும்ப திமுக ஆட்சி, திரும்ப ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகுறாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு பேச்சு வர தொடங்கிடுச்சு. ஸோ அதிலிருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு திமுக அணியை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை என்டிஏவுக்கு இல்லை, அது இன்னும் ஏடிஎம்கே தலைமையிலான அணியாக தென்படாததுனால அதுலேருந்து கவனத்தை திசை திருப்பதற்காக இந்த கூட்டணி சம்பந்தமாக அவங்க இவங்களோட சேர்ந்து வர்றாங்க அப்படின்னு கிளப்புறாங்க அப்படின்னு திமுக விமர்சனம் பண்ணுது. உங்கள் பார்வை? அந்த கருத்தில் வந்து கொஞ்சம் உண்மை இருக்குது அப்படின்னு தான் நான் கருதுகிறேன். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த செய்திகள் கிட்டத்தட்ட 10 நாட்களாக கசியவிடப்படுகிறது, பல பத்திரிகையாளர்கள் பேசுகிறாங்க. அப்போ யாருமே வந்து மறுக்கலை, இப்போ தான் ஒருத்தராக வந்து மறுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தாவேகாவை பொறுத்த வரைக்கும் வந்து டெய்லி நாங்கள் மறுக்க முடியுமான்னு கேட்குறாங்க சார். நீங்கள் டெய்லி ஒரு பத்திரிகையில் அதிகாரப்பூர்வமாக எழுதுனாங்க, ஒரு லெகசி மீடியா, ஒரு நாளிதழ், லட்சக்கணக்கான பத்திரிகைகள், ஏடிஎம்கேவும் தாவேகாவும் போகிறாங்கன்னு. அப்போ அவங்க அஃபிஷியலாக வந்து ஒரு புசி ஆனந்த் பேர்லேயே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, அப்படி எந்த டாக்ஸும் இல்லை, எங்கள் தலைமையில் தான் கூட்டினா. அது 6-7 மந்த்ஸ் முன்னாடி, கரூருக்கு முன்னாடி, அது பல மாதங்களுக்கு முன்பு. இப்போ தினந்தோறும் நாங்கள் பதில் சொல்லணுமா, நாங்கள் தான் சொல்லிட்டோம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சார், தாவேகாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 60 வேட்பாளர்கள் வந்து நேர்காணல் எடுத்தாங்க. அதில் விஜய் வந்து நான் அறிந்தவரை 10 வேட்பாளர்களை பார்த்துருக்கிறாரு. 60 பேர்கிட்டையும் நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணுவீங்க, ஒரு பிரச்சாரத்துக்குன்னு ஒரு 2-3 கோடியாவது செலவு பண்ணணும், டெபாசிட் பண்ணுங்க, இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்கும்போது எந்த நிர்வாகியும் அதற்கு வந்து தயாராக இல்லை. அப்போ இப்படி செலவழிக்கக்கூடிய, நான் சொல்கிறது பிரச்சாரத்துக்கு, மக்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கு இல்லை, அப்படி பிரச்சாரத்துக்கு செலவழிக்கக்கூடிய வேட்பாளர்களே நம்மள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிறது? இப்படின்னு நீங்கள் ஒரு
பாரம்பரிய கட்சிகள் அப்படின்றவங்களுடைய அணுகுமுறை ஒன்றா இருக்கும். புதுசாக வர்ற கட்சிகள் அப்படின்றவங்களுக்கு வந்து ஒரு இளைஞர் சக்தி இருந்ததுன்னா அவங்க வந்து வாலண்டியராக வந்து கேம்பெயின் பண்ணுவாங்க. எங்களுக்கு வந்து யாரையும் நாங்கள் கூட்டங்களுக்கு இப்போ மொபிலைஸ் பண்ணி கூட்டு வர வேண்டிய தேவையில்லை அப்படின்றது தான் டிவிகேவோட கிளைமாக இருக்குது. அவங்களுக்கு இவ்வளோ பணம்லாம் தேவையில்லை, நாங்கள் வந்து நாடறிந்த வகையில் விஜய் ஒரு கேம்பெயின் பண்ணால் போதும், அதுவே எங்களுக்கு ஓட்டை தரும்னு அவங்க சொல்கிறாங்களே. அதுதான் சார் பிரச்சனை. ஒரு தொகுதியில் ஒரு வேட்பாளரை தெரிவு செய்து அந்த முகத்தை வந்து தொகுதி மக்கள் அனைவருக்கும் கொண்டு போகணுன்னாலே நீங்கள் காசு செலவழிக்கணும். இப்போ விஜய் கட்சி நம்புறது என்னன்னா ஒரு சென்ட்ரலைஸ்டு பிரச்சாரம். மேலேருந்து விசில் சின்னத்துக்கு போடுங்க, விஜயினுடைய வேட்பாளருக்கு போடுங்க, இப்படி போட்டாலே நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவங்க வந்து நம்புகிறாங்க. ஆனால் இந்த 60 வேட்பாளர்களை நேர்காணல் எடுத்ததுலேருந்து தாவேகா சுணங்கி போயிருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால் தேர்தலுக்கு அதிமுக சுணங்கி இருக்கிறதுன்றாரு ஷாகுல் அமீத். நீங்க வந்து ஏடிஎம்கே அந்த டெஸ்பரேஷன்ல தான் கூப்பிடுறாங்கன்றாரு. இல்லை, அங்கே தான் வரேன். இந்த இப்போ இருக்கிற அந்த 30-35 நாட்களில் வாக்காளர்களை அடைத்து விசில் சின்னத்துக்கு குறிப்பிட்ட வேட்பாளருக்கு போட வைக்கிறதுக்கு அந்த கட்டமைப்பு இல்லை, என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு பயம் வந்து தாவேகாவுக்கு வந்திருக்குது. அதனால் தாவேகாவில் வந்து சிலர், எல்லாரும் இல்லை, அப்படி கூட்டணிக்கு போகலாமா அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் பிஜேபியோ அதிமுகவோ இதை சீரியஸாக எடுத்துக்கல. ஏன் சீரியஸாக எடுத்துக்கல அப்படின்னு சொன்னால் கரூர் சம்பவத்தின் போது அப்போ எடுத்தாங்க, இவங்க எப்படியாவது வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் மக்கள் முன்னாடி ஒரு வீக்கான தலைவராக இருந்தாலும் தன் கட்சிக்குள்ளே அவர் இரும்பு மனிதர் போல தான் இருக்கிறாரு. சசிகலாவை நீக்கினதாக இருக்கட்டும், தினகரனை நீக்கினதாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ல இருந்து ஒற்றை தலைமைக்கு வந்ததாக இருக்கட்டும், கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறதா தான் அவர் இருக்கிறாரு. இப்போ என்டிஏ கூட்டணி மோடி 3 தடவை வந்துட்டு போயிட்டாரு, ஆனால் முதலமைச்சர் எடப்பாடி தான் அப்படின்னு ஒரு வாயை திறந்து சொல்லலை. அப்போ அந்த கூட்டணியே ஜெல்லாகாமல் இருக்கும்போது எடப்பாடிக்கு போட்டியாக விஜய், இப்போ விஜய் கூட்டணிக்குள்ள வந்துட்டாருன்னா எடப்பாடியை யார் சார் பார்ப்பாங்க? விஜய் முகம் தான் தமிழ்நாடு முழுக்க போகும். அப்போ எடப்பாடி வந்து தலைகீழ நின்னாலும் கூட விஜய் உள்ளே வருவதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். பிஜேபி எடப்பாடிக்கு விரும்பாத அந்த செயலை செய்வதற்கு இனிமேலும் விரும்பாது. தேர்தல் அறிவிச்சாச்சு, கூட்டணியும் வச்சாச்சு, தொகுதிகள் பேச போகிறீங்க. இப்போ ஒரு குழப்பத்துக்காக நீங்கள் விஜயை கூட்டு வந்தீங்கன்னா தொகுதிகள் அதிகம் கொடுக்கணும், அவர் நான் தான் முதலமைச்சராக. சரி சார், நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க. ஆனால் ஏடிஎம்கேல திரு செல்லூர் ராஜு தொடங்கி நீங்கள் திரு இவர் வரையிலும், நம்ம ஜெயக்குமார் வரையிலும் முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் ஒன்றும் தூய சக்தி கிடையாது அப்படின்னு திரு கேபிஎம்லாம் விமர்சனம் பண்ணார். கரூருக்கு அப்போ ஒரு அனுதாபம் காட்டினாங்க, நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு இவர் பேசி இது பண்ண உடனே சரி நீங்கள் எம்ஜிஆர் கிடையாதுன்னு திருப்பி ஆர்பி உதயகுமார்லாம் அட்டாக் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் தாவேகா எதிர்ப்பு நிலையில் பேசுகிறாங்க. அதற்கு அடுத்து கொஞ்ச நாளில் வந்து நீங்கள் தனியாக போய் என்ன பண்ண போகிறீங்கன்னு தாவேகாவுக்காக கரிசனத்தோடு பேசுகிறாங்க, நீங்கள் வந்துருங்க எங்களோட அப்படின்னு. இந்த புலிக்கு பயந்தவங்க எங்கள் மேலே வந்து ஏறிக்குங்கன்னு சொல்கிறது மாதிரியான ஒன்றா, இல்லை தாவேகாவோட இன்ட்ரெஸ்ட்டில் பேசுகிற பேச்சா இது? இவங்களுக்கு நான் சொல்கிறேனே, அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெறுவோம் அப்படின்ற நம்பிக்கை வந்து இல்லை. அந்த நம்பிக்கையின்மையினுடைய வெளிப்பாடு தான் என்டிஏ கூட்டணி தான் இங்கே ஆட்சி அமைக்க போகிறது, மோடி வந்து எடப்பாடியை பேர் சொல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் அதனுடைய வெளிப்பாடுகள். இப்படி இருக்கும்போது பிஜேபி என்ன நினைக்குதுன்னா, ஒரு கணிசமான தொகுதிகளை வாங்கி நாம் வெற்றி பெறுவது முக்கியம். போஸ்ட் எலெக்ஷன் முடிந்த பிறகு அந்த இடத்தை வைத்துக்கொண்டு அதிமுகவினுடைய இடத்தை வந்து நம்ம ஃபில் பண்ண முடியுமா? இதை தாண்டி பிஜேபிக்கு நோக்கம் இல்லை. அதனால் எடப்பாடியின் மனம் கோணாத வகையில் அவர்கள் வந்து விஜயை வந்து கொண்டு வந்து திணிப்பதற்கு முயற்சி செய்ய மாட்டார்கள். இப்போ தாவேகாவே பிஜேபியோட பேச்சுவார்த்தை நடத்தினாலும் பிஜேபி வந்து, அதாவது இப்போ அவர் கொள்கை எதிரின்னு இப்போ வந்து சொன்னார் சாகுல் ஹமீது, ஆனால் கரூர் சம்பவத்துக்கு பிறகு கொள்கை எதிரி எங்கன்னு தாவேகா பேச்சுகளில் தேடி பார்த்தா எங்கேயுமே இல்லை, அவங்க பேசுகிறதே இல்லை. கேட்டால் வந்து ஒரு சப்பக்கட்டு, இது தமிழ்நாடு எலெக்ஷன், திமுக தான் பேசணும்னு சொல்லி. அப்போ தமிழ்நாடு இந்தியாவில் இல்லையா? இந்தியாவில் வந்து ஒன்றிய அரசு வந்து போடக்கூடிய பட்ஜெட்லேருந்து பல விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு சம்மந்தம் இல்லையா? இப்படி ஒரு கேள்வி இருக்கும்போது அவர்கள் வந்து பிஜேபியை பேசுகிறதா இல்லை. அதனால் அதிகபட்சம் பிஜேபியை வந்து ஜனநாயகம் முடக்கலாம், அந்த அவங்களுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு சில நெருக்கடிகளை கொடுக்கலாம். இதை தாண்டி தாவேகா என்டிஏ கூட்டணிக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு என்பது மிக மிக குறைவு. சார் ஓகே, நான் இன்னும் 2 விருந்தினர்கள் பேசல கேட்டு வந்துடுறேன், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. திரு முருகவேல், கூட்டணி எதை நோக்கி நகருதுன்னு நினைக்கிறீங்க? ஹலோ, 3 விதமான பார்வைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆம், 2 கூட்டணியும் இதுவரைக்கும் இருக்கிறதுல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதில் பெரிய சேஞ்சஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. தாவேகா அதிமுக கூட்டணியில், அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளே வருமா அப்படிங்கிறது தான் கேள்வி. அது வராது அப்படிங்கிறது இந்த ஒரு 2 நாளில் உறுதியாயிருச்சு. அது வந்து இப்போ இங்கே பேசின
தாவேக நண்பரும் அதை வந்து தெளிவுபடுத்திட்டாரு. அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லை. இந்த தேர்தலில் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிறத வந்து அவங்க முழுசாக நம்புகிற மாதிரி தெரியல. ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஹோப் இருக்குது, தாவேகா அவங்களோட வந்தால் அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ரொம்ப காலமாகவே தாவேகா வந்து எங்களோட வந்துடும், ஏதோ ஒரு விதத்தில் வந்துடும் அப்படிங்கிறத அவங்க வந்து பேசிகிட்டே தான் இருந்தாங்க. கட்சியில் இருக்கிறவங்க அன்அஃபிஷியலாக பேசும்போதும் அதை வந்து பேசிட்டு தான் இருந்தாங்க. அவங்க தாவேகா மேலே கடுமையான தாக்குதல்கள் வந்து தொடுக்காமல் தான் அதிமுக வந்து இருந்தது. இப்போ வந்து இந்த ப்ரெஷர், இந்த வழக்குகள், இந்த டயத்தில் வந்து அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்துகிட்டு போனாங்க. பத்திரிகைகளுக்கு வந்து கசிய விடுறது, இந்த மாதிரியான ஒரு செய்தி ஆகாயத்திலிருந்து குதிக்காது. இந்த ஒன்று தாவேகா தரப்பில் இருந்து அல்லது அதிமுக பிஜேபி தரப்புல இருந்து கசிய விட்டுருக்கணும். தாவேகாவுக்கு அந்த மாதிரியான ஒரு நோக்கம் இருக்கிற மாதிரியே தெரியல. அவங்களோட வழியில் அவங்க ஏதோ ஒரு விதத்தில் போயிட்டே இருக்காங்க. ஸோ பிஜேபி அதிமுக தான் ஒரு இன்டைரக்ட் ப்ரெஷர் வந்து கொடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க அந்த மாதிரி கடைசியாக முயற்சியாக ஒரு ப்ரெஷர் பண்ணி பார்த்தாங்க, இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துட்டாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த திமுக கூட்டணியாக இருந்தாலும் சரி, அதிமுக பிஜேபி கூட்டணியாக இருந்தாலும் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்கவுங்க இருப்பாங்கன்னு தான் தோணுது. தாவேகா தனியாக தான் போகும். தாவேகாவை தங்களோட சேர்த்திக்கிறதுக்கு செஞ்ச முயற்சி தோல்வி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் வந்து தெளிவாக இருக்குது. இதுக்கு மேலே அதிமுக ரெண்டு விஷயங்கள் இதில் பேசணும். ஒன்று, திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் சேர்ந்திருக்கின்றன. அதாவது புதுசாக தேமுதிக வந்திருக்கு, கட்சிக்குள்ளேயே ஓபிஎஸ் வந்திருக்கிறாரு, போன தேர்தலில் இல்லாத கமல்ஹாசன் இந்த தேர்தலில் வந்திருக்கிறாரு, தனியரசு, தமிமுன் அன்சாரி, கருணாஸ் போன்ற முன்னாள் எம்எல்ஏக்கள் இந்த கூட்டணிக்குள்ளே இப்போ இடம்பெற்றிருக்கிறாங்க. எஸ்டிபிஐ புதுசாக அந்த கட்சி உள்ள போன முறை ஏடிஎம்கேவோட இருந்த கட்சி இப்போ வந்திருக்கிறாங்க. அந்த கூட்டணி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு, ஒரு வலிமையான கூட்டணி. ஆனால் இன்னும் 3 கட்சிகளோட ஒப்பந்தம் போடலை. ஏடிஎம்கேல அதிமுகவுக்கு அடுத்து பாஜகவும் பாமகவும் பெரிய கட்சிகளாக இருக்கிறாங்க. அவங்களோட மற்ற உதிரி கட்சிகள் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. இந்த சூழலில் ஒரு பெரிய கூட்டணியை, மெகா கூட்டணி அமைக்க போகிறோம், வலிமையான கூட்டணி அமைக்க போகிறோம்னு திரு இபிஎஸ் அவர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தாங்க. அதிமுகவுடைய பொதுக்குழு, சிறப்பு செயற்குழு இதிலெல்லாம் கூட என்ன தீர்மானம் போட்டாங்கன்னா, வெற்றி வாகை சூடக்கூடிய அளவுக்கு வியூகங்களை வகுத்து ராஜதந்திர ரீதியில் கூட்டணியை அமைப்பதற்கான அதிகாரத்தை திரு இபிஎஸ்க்கு வழங்கி அவங்க தீர்மானம் போட்டாங்க. இதுவரையிலும் மெகா கூட்டணி அப்படின்ற ஒன்றை ஏடிஎம்கேவால் அமைக்க முடிந்ததா? இப்போ அமைச்சிருக்கிற கூட்டணி மெகா கூட்டணி கேட்டகரியில் வருமா? ஒரு பெரிய கட்சி வரப்போகுது அப்படின்னு தாவேகாவை மீன் பண்ணி தான் சொன்னார் அப்படின்னு திரு ரமேஷ் சொல்கிறாரு. அப்படி தொண்டர்களுக்கு, கட்சியின் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு, வேட்பாளர்களுக்கெல்லாம் நம்பிக்கையை கொடுத்துட்டு இதோ வரப்போகிறாங்க அதோ வரப்போகிறாங்கன்னு சொல்லி, இல்லை அவர்கள் வரவில்லை, அவங்க தனித்து தான் போட்டியிட போகிறாங்க, அவங்க நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறாங்கன்னு சொன்னால், அது ஏடிஎம்கே தொண்டர்கள், என்டிஏ தொண்டர்களுடைய முறையில், அவங்களுடைய உளவியல் ரீதியாக அவங்களுடைய தார்மீக பலத்தை இழந்து சோர்வடைய செஞ்சிடாதா? ஏடிஎம்கே கேடர்ஸ் கிட்ட அதில் பெரிய பாதிப்பு இருக்காது. ஏடிஎம்கேவோட கீழ்நிலை கேடர்ஸ் என்ன இருந்தாலும் ரெட்டை இலையை விட்டு தர மாட்டோம் அப்படிங்கிறவங்க கிட்ட அதில் பெரிய பாதிப்பு இருக்காது. இடைநிலை தலைவர்கள்கிட்ட கட்டாயம் ஒரு சோர்வு இருக்கும். ஏன்னா எப்பவுமே எலெக்ஷன், நேரம், பணம், உழைப்பு எல்லாத்தையும் செலவு பண்ண போகிறவங்க. அப்போ அது வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து கட்டாயம் அவங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ தாவேகா தங்களோட இல்லை, ஒரு இன்டைரக்ட் அலைன்ஸ் கூட அதில் இல்லை அப்படின்னு சொன்னால் அது கட்டாயம் ஒரு விதமான ஒரு சோர்வை வந்து ஏற்படுத்த தான் செய்யும். அந்த சோர்வை தவிர்க்கிறதுக்காக தான் எடப்பாடி முதல்ல இருந்தே அதை சொல்லிட்டு இருந்தார். அதே மாதிரி பிஜேபி ஏதாவது ஒரு ப்ரெஷர் பண்ணி இந்த வழக்குகள் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி தாவேகாவை தன்னோட கொண்டு வந்து சேர்த்துரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கூட இருந்திருக்கலாம். அது நடக்கலை. அப்படிங்கும்போது தொண்டர்களையும் கட்சியையும் ப்ரிப்பேர் பண்ண தானே வேணும். அதற்கான ஏற்பாடுகள் தான் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணி, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை விமர்சனம் பண்ணி 4 நாள் ஆச்சு. ரஜினி ரசிகர்கள் அதற்கு எதிர்வினையாற்றினாங்க. மற்ற சினிமா துறையில் இருக்கிற பிரபலங்கள் 2 ஒருத்தர் கூட அதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க, அமீர் போன்றவர்களோ மற்றவர்களோ. இன்றைக்கி திடீர்னு என்டிஏலேருந்து நயினார் நாகேந்திரன், எல் முருகன், ஜி.கே. வாசன், ஜான் பாண்டியன் இவங்க எல்லாரும் ஒரு சேர இன்றைக்கி வராங்க. 4 நாள் கழித்து ஆதவ் அர்ஜுனாவை அட்டாக் பண்ணுறாங்க, விமர்சிக்கிறாங்க, இது தப்பு அப்படின்னு. 4 நாள் மௌனம் அப்படின்றது என்ன? இனி வரமாட்டாங்கன்ற எண்ணம் உறுதியாக வந்த பிறகு டிவிகேவை அட்டாக் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. 2வது, பிஜேபி டிவிகே அப்படின்னு இந்த பேச்சில் இடமே இல்லைன்னு ஷாகுல் சொல்கிறாரு. அவர் விஜயினுடைய தீவிரமான தொண்டர், நீண்ட காலமாக பயணம் பண்ணுறதா சொல்கிறாரு. அவருக்கு அதில் ஒரு கன்விக்ஷன் இருக்கலாம்.
விஜய் ஒரு நீண்ட கால இலக்கோடு இருக்கலாம், நமக்கு இந்த தேர்தல்ன்றது நம்முடைய பலத்தை நிரூபிக்க, அடுத்த தேர்தலில் நம்முடைய வெற்றியை காட்டலாம், அதுக்கு அடுத்த தேர்தலில் நம்ம வெற்றியை காட்டலாம்னு கூட அவருக்கு ஒரு தொலைநோக்கு எண்ணம் இருக்கலாம். ஆனால் கட்சி மாதிரி வர்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு குறுகிய கால லாபம் எதிர்பார்ப்பாங்க, உடனே ஒரு குயிக் வெற்றியை எதிர்பார்ப்பாங்க. கட்சி மாதிரி ஒரு பதவிக்காக வர்றவங்க தாவேக்கால விஜயுடைய தொண்டர்களுக்கு ஒரு எண்ணமும், கட்சி மாறி வந்தவங்க வேட்பாளராக நிற்கிறவங்களுக்கு ஒரு ஊசலாட்டமும் இருக்கிறதோட வெளிப்பாடு தான் இந்த வதந்திகள் அப்படின்னு சொல்லலாமா? இல்லை, கட்சிக்குள்ள 2 விதமான கருத்து இருக்கிறது வந்து வெளிப்படையாகவே தெரிஞ்சுது. ஒன்று வந்து கட்சியோட உயர்மட்ட தலைமை, அது வந்து ஒருபோதும் என்டிஏக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லவே இல்லை, அதற்கான எந்த சிக்னலும் வந்து காட்டலை. ஆனால் கீழ் மட்டத்தில் லோக்கல் லெவலில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எங்ககிட்ட பணம் இல்லை, ஒர்க் பண்ண முடியல, தொடர்ந்து ப்ரெஷர்லாம் இருக்குது, இந்த மாதிரியான ஒரு டயத்தில் ஏதோ ஒரு அலையன்ஸ் இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிறது ஒரு சில பேர்த்துக்கிட்ட இருந்து வந்திருக்கலாம். ஆனால் வந்து தலைமை வந்து ஸ்டபானாக இருக்குது. அப்படி அதுக்குள்ளே போயிருச்சு அப்படின்னு சொன்னால் அது வந்து 2ஆம் நிலை கட்சியாக மாறிடும் தாவேக்கா. அப்படி இல்லை, பவருக்கு கண்டென்டர். இந்த தடவை வந்து ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை கட்டாயம் அவங்களுக்கு வந்து இல்லை, அங்கே போகிற எல்லாருக்குமே இல்லை அப்படிங்கிறதும் அப்படி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஜெயிச்சிருவோம், இவர் வந்து முதலமைச்சர் ஆயிடுவார் அப்படின்னுலாம் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த முறை 2வது இடத்தை வந்து பிடிக்கிறது அப்படிங்கிறது தாவேக்காவுடைய நோக்கமாக இருக்கும். ஸோ அதை வந்து இந்த எலெக்ஷனில் செலவழிக்கிற பணம், உழைப்பு எல்லாத்தையும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கிறவங்க தான் வரணும். அந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து வந்திருப்பாங்க. இல்லாதவங்க ஏமாந்து போனாலும் அந்த தலைமை அதை பற்றியெல்லாம் கவலைப்படாது, அதை பொருட்படுத்த போகிறதில்ல அப்படின்னு தான் தோணுது. ஓகே, புதுக்கோட்டை சீனிவாசனுடைய கோணத்தை கேட்கலாம். அதிமுகவோட கோணம் என்ன சார்? திரு ஷாகுல் அமீத் சொல்கிறாரு, முதலமைச்சர் வேட்பாளர்ன்றது நான் நெகோஷியபிள், அதிமுக சோர்ந்திருக்கிறது, அவர்கள் வேண்டுமானால் எங்களோடு சேர்ந்து கொள்ளலாம், நாங்கள் பிஜேபியோட ஒருபோதும் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதிமுக மெகா கூட்டணி முயற்சி எந்த கட்டத்தில் இருக்குது? இந்த வதந்திகள் அப்படின்னு அவங்க மறுக்கிறது வந்து தாவேக்காவோட பலவீனத்தை காட்டுதா, என்டிஏ பிஜேபி ஏடிஎம்கேவோட பலவீனத்தை காட்டுதா? திரு ஷாகுல் ஹமீது சாருடைய இது வந்து கற்பனை வந்து அளவுக்கு மீறிய இதாக தான் பார்க்குறோம். தமிழகத்தை பொறுத்தவரை இருதுருவ அரசியல் தான். திமுக அதிமுக ஒரு நல்ல நோக்கத்தோடு அதிமுக அனைவரையும் ஒன்றிணைந்து செயல்படுவோம், அப்போ தான் அந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றணும், ஒரு நாட்டு மக்களுடைய நலனுக்காக, தமிழக மக்களுடைய விருப்பத்திற்காக ஒரு கூட்டணி, அந்த என்டிஏ கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, 2 வருடமான ஒரு கட்சி, 30 நாளில் முதல்வராவது எப்படி அப்படின்னு செங்கோட்டையன் சொல்கிறாரு. ஆனால் அண்ணன் ஷாகுல் அமீது குறிப்பிடுத்துங்க, எல்லாத்தையும் எழுதிக்கங்கன்னு உங்களை பார்த்து சொல்கிறார். அதாவது காசு இல்லாமல் குதிரை வேணும், அது காத்தா பறக்கணும் அப்படிங்கிறது தாவேக்காவுடைய நிலைப்பாடு. அதாவது ஒரு கட்டமைப்பு, ஒரு கட்சியினுடைய கட்டமைப்பு மாவட்ட லெவலில் எப்படி இருக்குது, எந்த தொகுதி லெவலில் நம்ம வந்து தாவேக்கா வந்து கொண்டு போய் சேர்த்துருக்குறோம், எந்த கணக்கீடும் இல்லை, மக்களுடைய பிரச்சனைகளுக்கான போராடலை, எதுவும் செய்யலை, ஒரு சினிமா பிம்பம்ன்ற அந்த அடிப்படையில் எல்லாத்துக்கும் விஜய்ன்ற ஒரு நடிகரை பிடிக்கும், அந்த அடிப்படையில் கூட்டம் சேர்றது. ஐயா சொல்கிறாரு, நாங்கள் வந்து இந்த கருத்து கணிப்பெல்லாம் நம்புறதில்லை, ஆனால் இதெல்லாம் அதிமுக கடைசியாக போயிடும். எங்கே சார் கருத்து கணிப்பீடு பார்த்தீங்க? எந்த கருத்து கணிப்பை நீங்கள் பார்த்து சொல்கிறீங்க? அதிமுக இன்றைக்கு நேற்று வந்த கருத்து கணிப்புலையும் அதிமுக என்டிஏ கூட்டணி தான் முதலிடத்தில் இருக்குது, திமுக 104 தொகுதிக்கு பின்னாடி இருக்குது. அதற்கு பிறகு விஜயுடைய வாக்கு வங்கிகள் வந்து ஒரு 80 தொகுதியில், அந்த தொகுதியில் வந்து 3வது இடத்துக்கு வருவாங்கன்ற கருத்து கணிப்பு. நீங்கள் வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு நல்ல அபிமானத்தை பெறணும். அதற்கு பிறகு நீங்கள் ஆளுங்கட்சியை எதிர்க்கின்ற, ஆளுங்கட்சியை விரும்பாத மக்கள் வந்து யாருக்கு ஓட்டு போடுவாங்க? எதிர்கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அதிமுக சோர்வாயிருச்சுங்கிறது இந்த லாஜிக்கே புரியல. அப்போ ஒரு தனிப்பட்ட இந்த 4 பேர் இருக்கிறாங்க சார் தாவேக்கால. ஒருத்தர் சொல்கிறாரு 30 நாளில் முதல்வராவது எப்படின்னு செங்கோட்டையனுடைய கனவு, அதை எப்படி எழுதிக்கிறது? அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இலவசமாக கப்பல் வரும், அந்த கப்பலில் ஏறி உட்காந்துக்கங்க, கண்ணை மூடிக்கங்க, அது ஸ்ட்ரெயிட்டாக செயின்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொண்டு போய் இறக்கி விட்டு விஜயை முதலமைச்சர் ஆக்கிடணும். இது என்ன சார் நியாயம்? அதாவது ஒரு கூட்டணின்றது வந்து ஒரு எந்த நிபந்தனையும் இல்லாமல் நாட்டு மக்களுடைய நலன் கருதி அதிமுக கூப்பிடுது. விருப்பம் இருந்தால் போங்க, விருப்பம் இல்லையா விட்டுருங்க, மக்கள் பார்த்துக்குவாங்க. அதிமுக கூப்பிடுறது பலவீனம் இல்லையா சார்? உங்க கட்சி எங்க இருக்கு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. சார்
அதிமுக களத்துல இல்லைன்றாங்க. அதாவது சரி, 4 பேர் 4 விதமா பேசுறதா இருக்கட்டும். நம்ம ஒருத்தர் பேசுறத மட்டும் எடுத்துப்போம். திரு விஜய் பேசுறதை எடுத்துப்போம். விஜய் என்ன சொல்றாரு? போட்டி 2 பேருக்கு மத்தியில தான், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் சொல்றப்பவே அவர் ஏடிஎம்கேவை ஒரு பொருட்டாக களத்துல மதிக்கல. ஆனா ஏடிஎம்கே வந்து நாட்டு நலன் கருதி அவரை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்றது இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி செய்த ஒரு கட்சியோட பலத்துக்கு வெளிப்பாடாது. அது பலவீனத்தை காட்டலையா சார்? ஒரு 50 ஆண்டு பொன்விழா கட்சி சார் இது. இந்த கட்சி 30 ஆண்டுகள் தமிழக மக்கள் ஆட்சி செய்த ஒரு கட்சி. ஒரு புதிய கட்சியை கூப்பிடுறது இதில் என்ன அரசியல் ரீதியா? இப்போ திமுக கூப்பிடலையா? மற்ற கட்சிகளை எல்லாம் வாங்கன்னு சொல்லி எந்த கட்சியும் கூப்பிடலையா? கூட்டணியை அழைக்கிறது வந்து ஒரு தார்மீக உரிமையில் ஒரு பெரிய கட்சியோட தலைவர் கூப்பிடுறது. முதல்வர் முகம் ஐயா எடப்பாடியை ஏற்றுக்கிட்டு எந்த கட்சி வந்தாலும் சேர்ந்து பயணம் பண்ணலாம், அந்த மக்கள் விரோத ஆட்சியை அகற்றலாங்கிறது தான் என்டிஏவோட நிலைப்பாடு, அதிமுகவோட நிலைப்பாடு. இப்போ ஐயா பேசுகிறப்ப சொன்னாங்க, பிரதமர் வந்து சொன்னாரா, முதலமைச்சர் கேண்டிடேட் ஐயா எடப்பாடியார்னு சொன்னாரா அப்படின்லாம் கேள்வி கேட்டார். பல்வேறு புள்ளிகள் வச்சாங்க. திமுக கூட்டணியை சேர்ந்தவங்களும் இங்கே பேசுகிற அரசியல் ஆய்வாளர்கள் பல பேர் சொன்னாங்க. எடப்பாடியை முதல்வர்னு சொன்னாங்களா, அதிமுக ஆட்சின்னு கேட்டாங்களா, என்டிஏ கூட்டணிக்குள்ள பல்வேறு பிரச்சனைகள் இருக்குன்னா சொன்னாங்க. எல்லா புள்ளிகளையும் இணைத்து தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைமை அண்ணாமலை ஐயா உட்பட ஐயா எடப்பாடியார் அண்ணனுடைய அந்த நோக்கம் தான் இந்த கட்சியினுடைய இந்த கூட்டணியினுடைய நிலைப்பாடுன்னு எல்லாமே பாஜக வந்து கடந்த 2 முறை சென்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள் 2 முறையும் முதலமைச்சராக மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆக்குவோம்னு எங்கேயும் பேசல. ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை, எம்ஜிஆர் ஆட்சியை பாராட்டி பேசுற திரு மோடி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் 4 வருஷம் கடந்த முதலமைச்சராக இருந்தார். அவருடைய 4.5 வருஷம் ஆட்சியை பாராட்டி அதே மாதிரி திரும்ப சிறந்த ஆட்சியை கொடுப்பாருன்னு அவர் பேசல. ஸோ இதெல்லாம் ஊகங்களுக்கு வழி வகுக்குது இல்ல? அதாவது பிரதமர்லேருந்து உள்துறை அமைச்சர்லேருந்து அதிமுக தலைமையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டணின்னு சொன்னால் அதிமுகவோட ஆட்சியை அவங்க லைக் பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க, மக்கள் அதை நேசிக்கிறாங்கன்றதை பாஜக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு செகண்ட் சாகுல், கட் அவுட்டில் கூட கெட் அவுட் சொல்லிட்டாங்க இவங்கள. கட் அவுட்டில் கூட அண்ணன் எடப்பாடியாருடைய படம் இல்ல, கெட் அவுட் சொல்லிட்டாங்க. காசு இல்லாத குதிரை காத்தா பறக்கிறது இல்ல, இது வெற்றி குதிரை விசிலடிச்சு பறக்கும் குதிரை. ஏன்னா கனவுலகத்துல நாங்க இருப்பதில்ல, கப்பல்ல ஏறி கண்ண முடிவதில்லை, கண்ண மூடல. கப்பல் எடப்பாடி, ஏன்னா கப்பல் எடப்பாடி, ஏன்னா அதுக்கு மாலுமி இல்லாத மூழ்கும் கப்பல் அதிமுக. ஏன்னா அதனால காசு இல்லாத குதிரையில நாங்க காத்தாவும் பறக்கல, நாங்க வெற்றி குதிரையில விசிலடிச்சுக்கிட்டு பறந்துகிட்டு இருக்கோம். 2026 முதலமைச்சர் என்கின்ற பதவியை நோக்கி நாங்க இலக்க வச்சு பறந்துகிட்டு இருக்கோம். நாங்க கப்பல்ல ஏறி கண்ணவு மூடல, நீங்க மூழ்கும் கப்பல், அந்த மூழ்கும் கப்பல்ல வந்து நீங்க ஏறிக்கிட்டு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு இந்த வெற்றி குதிரையை நோக்கி சத்தம் போடுறீங்க. ஏன்னா அதை மாலுமி காப்பாற்ற வேண்டிய மாலுமி எடப்பாடி. இருங்க, சகோதரர் ஷாகுல் தெரிஞ்சீங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாடு முழுக்க கிளைகள் இருக்கு. விஜய் கட்சிக்கு முதல்ல இருக்கான்னு மனசாட்சியை தொட்டு பார்த்துட்டு அப்புறம் பேசுங்க. அப்புறம் ஒரு அதிமுகவில் ஒரு 40-50 ஸ்டால்வார்ட்ஸ், டிஎம்கேல ஒரு 40-50 ஸ்டால்வார்ட்ஸ், அந்த தொகுதியெல்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணவே ஆள் இருக்காது, ஈஸியா பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க. அங்க உங்க கட்சி எல்லாம் புதியவர்கள் இருங்க. உங்க அதே மாதிரி கருத்து கணிப்பு அடிச்சு விடுறீங்க. கருத்து கணிப்பு நீங்க சொல்ற மாதிரி எல்லா கருத்து கணிப்பு எல்லாம் கிடையவே கிடையாது. மிக பெரும்பாலான கருத்து கணிப்புகள் இன்றைக்கும் தமிழகத்தில் 2வது இடத்தில் இருப்பது அதிமுக தான், தாவேகா கிடையாது. 3வது இடத்தில் வளருகிற சக்தியாக மே 4ஆம் தேதி வெளிச்சத்துக்கு நீங்க கற்பனையில பேசிக்காதீங்க, கனவுலகத்தில் சஞ்சரிக்காதீங்க, கனவுலகத்தில் சஞ்சரிக்காதீங்க, யதார்த்த நிலையை உணர்ந்து கொண்டு பேசுங்க. தாவேகா என்பது 15 முதல் 18% அதிகபட்சம் போகலாம் என்பதுதான் ஒருமுகமாக பல கணிப்புகள் தெரிவிக்கிற செய்தி. 15 முதல் 18. விஜய் தான் 80% விஜயே 30ன்றாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 40% நான் சொல்றேன். 40%. உங்க தலைவர் சொன்னது 30. முதலமைச்சர் நாற்காலி. விஜய் பேசியது 30. அது வந்து அது போன வாரம், அது போன வாரம், இது இந்த வாரம், அது போன வாரம், இது இந்த வாரம். நீங்க அப்படியே வச்சீங்க. 8 கூட்டங்களோ என்னமோ இதுவரை விஜய் பேசி இருக்கிறார். 2 கூட்டத்துல தான் அந்த மாவட்ட செயலாளர்ன்றவரை ஸ்டேஜிலே காட்டியிருக்கார்.
அது வரைக்கும் 6 கூட்டத்தில் சோலோ ஷோ இப்படி ஒரு கட்சி நடத்துறாரு. யார் நிர்வாகி, உள்ளூர் நிர்வாகி, யார் தலைமை கழக நிர்வாகி, ஒருத்தர் ஜெயலலிதா அவர்கள் கேம்பெயின்ல கூட எல்லாரும் மேடையில ஒண்ணா வச்சு ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. இந்த பக்கம் தனியா ஒரு மேடை போட்டு 4 பேர் கூப்பிட்டு தலைவர் அவங்க இல்ல சார் இருங்க சார், அவங்களுடைய அதிமுக அவங்க பெரிய தலைவர் சார். அவங்க வந்து வேன்ல நின்னு பிரச்சாரம் பண்ணப்ப செங்கோட்டையன் பக்கத்துல நின்னாரா? அதாவது நீங்க வந்து நியாயமா பேசல. எப்படி நான் சொல்றேன்னா ஜெயலலிதா அவர்கள் எப்படி இல்ல சார், இருங்க இவர் எப்ப சார் அரசியலுக்கு வந்தாரு? எப்போ வந்தாரு? எப்போதுல இருந்து மீட்டிங் சினிமாக்காரங்களுக்கு ஒரு இயல்பு இருக்கு சார். இருங்க சார், சினிமாக்காரனா அதுக்குன்னு ஒரு கட்சி எப்படி இயங்க வேண்டும்னு ஒரு முறை இருக்கா இல்லையா? ஒரு கட்சினா அது எப்படி இயங்க வேண்டும் முறை இருக்கா இல்லையா? கடைசி 2 கூட்டத்துல மாவட்ட செயலாளர் அப்படின்றது முக்கியம். அதுக்கு முன்னாடி 6 கூட்டத்துல யார் மாவட்ட செயலாளர் அது கூட கிடையாது. ஓகே, இவரா வருவாரு, கரெக்டா மியூசிக் போடுவாங்க, டக்குன்னு வருவாரு, போசாரு, முடிஞ்சு போச்சு, பேக் டு பெவிலியன். இப்படி இல்ல ஒரு கட்சின்றது. அதுல ஒரு இவர் சொல்றாரு தமிழ்நாடு முழுக்க அவங்க 2வது இடமா சொன்னா நகைப்புக்குரியதா இருக்கும். விஜய் என்பவர் இன்றைக்கு அரசியல்ல வளர்ந்து வருகிற சக்தி. சொல்லுங்க சார். பட்டி தொட்டிகள்லாம் கிளை இருக்கு, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பட்டி தொட்டிகள்லாம் கிளை இருக்கு. ஏன்னா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா எப்ப வந்தாருன்றது முக்கியம் இல்ல, எப்படி வந்தார் அப்படின்றதா முக்கியம். மக்கள் அவரை எப்படி எடுத்துக்கொண்டார்கள், மக்கள் அவருக்கு எந்த வரவேற்பு கொடுத்தாங்கன்றதா முக்கியம். மக்கள் தான் இறுதி எஜமானர், மறந்து விடாதீங்க. ராகுல், இதுவரையிலும் ஒரு இடைத்தேர்தலையாவது அல்லது கட்சி தொடங்குறதா சொன்ன பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலையாவது போன பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயோ பை எலெக்ஷன்லயோ அவர் கண்டெஸ்ட் பண்ணி நாங்க தான் 2வது இடம், எங்களுக்கு இவ்வளவு பலம் இருக்குன்னு அவர் ப்ரூவ் பண்ணியிருந்தா நீங்க பண்ற எல்லா கிளைமுக்கும் ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்திருக்கும். இப்ப நீங்க வந்து பண்றது ஒரு கிளைம் தான். ஒரு நிமிஷம், நான் முருகவேல்கிட்ட கேட்கணும். முருகவேல் சார், இப்போ வந்து 2வது வலிமையான கட்சி யாரு? கட்சியில வலிமையான கூட்டணி, ஒன்று கூட்டணி இன்னொன்னு கட்சி, அதை நோக்கி ஒரு விவாதம் போகுது. இப்ப 2வது வலிமையான கட்சி கூட்டணி எப்படி பார்த்தாலும் அது வந்து இப்போ இருக்கிற நிலைமையில் அதிமுக தான். அதில் வந்து சந்தேகம் இல்லை. ஆனால் அதிமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையிலான அந்த டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுகவுக்கு 21-22% வாக்குகள் சொந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தாவேக்காவுக்கு 18% வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் எலெக்ஷன் வர வர இன்னும் அதிகமாக விஜயை வந்து மக்கள் பார்க்கும்போது இது அதிகமாக இருக்கு வாய்ப்பும் இருக்குது. அப்புறம் மைனாரிட்டி ஓட்டுகள் இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு மாறப்போகுது அப்படிங்கிறத வச்சும் தான் அதை வந்து பார்க்கணும். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையில் 2வது இடத்துல ஏடிஎம்கே தான் இருக்குது. அதை தவிர ஏடிஎம்கே உடைய அந்த ஸ்ட்ரக்சர் அது தமிழ்நாடு முழுக்க இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸான இப்போ அந்த பூத் ஏஜென்ட்ஸு, அந்த பூத்துக்கு பொறுப்பான கமிட்டிகள் இதெல்லாமே இருக்குது. ஆனால் அதனால் இது எல்லாமே வந்து ஒரு ரோல் ப்ளே பண்ணும். இப்போ ரொம்பவும் இன்டீரியர் கிராமங்களில், ரிமோட்டான இடங்களில் திமுக அதிமுகவுடைய அந்த பூத் பொறுப்பாளர்கள்லாம் இருக்கும்போது தாவேக்கா எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கேள்விகள்லாம் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி தான் தாவேக்கா வரணும். இந்த தேர்தலில் 2வது இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு லக்கு. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்கும். இது எப்படி ஃபேஸ் பண்ணுறது, என்னென்ன செய்யணும், தங்களோட வீக்னஸ் என்ன, இது எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக வந்து அது இருக்குன்னு நினைக்கிறேன். 2வது இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்கன்னா அது அவங்க மிகப்பெரிய ஒரு லக்காக தான் அதை வந்து பார்க்கணும். ஓகே, இந்த ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். பாஜக அதிமுகவுடன், ஒரு நிமிஷம் திரு சீனிவாசன், கேள்விக்கு பிறகு நம்ம பேசலாம். பாஜக அதிமுகவுடன் கூட்டணி தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கவில்லை என்று தாவேகா சார்பில் விளக்கம் தந்திருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்கன்னு நேயர்கள்ட்ட ஒரு கேள்வி வச்சுருந்தோம். அது வந்து வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி முடிவு கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு 61% பேரும், கூட்டணி பேச்சு தோத்து போச்சு அதனால் இந்த கருத்துக்கு வர்றாங்க அப்படின்னு 23% பேரும், பாஜக எடுத்த முயற்சிக்கு பின்னடைவு என்று 9% பேரும், விஜய் ஏன் மௌனம் காக்கிறார் என்று 7% பேரும் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. திரு நாதன், இந்த தேர்தல் தயாரிப்பில் முக்கியமான பிரச்சனைன்றது தமிழ்நாட்டை யார் ஆளணும், அவங்க என்னென்ன முழக்கம் வைக்கிறாங்க? திமுக ஒரு முழக்கத்தை வைக்கிறது, அதிமுக ஒரு முழக்கத்தை வைக்கிறது, தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு முழக்கம் வைக்கிறது, இவங்க தாவேக்கா ஒன்று வைக்கிறாங்க. அதை டிபேட் ஆகிறதுக்கு பதிலாக இவங்க அவங்களோட கூட்டணியான்னு தேர்தல் தேதி அறிவித்த பிறகு கூட ஒரு ஊசலாட்டம் ஓடுது. அதான் ஒரு பாலிசி கொள்கையை சார்ந்து தேர்தல் விவாதிக்கப்படுறதுக்கு பதிலாக யார் யாரோட கூட்டணி வைப்பாங்க வைக்க மாட்டாங்க, இது வந்து முன்னிலைக்கு வருவது ஒரு ஆரோக்கியமான அரசியல் அல்ல. இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால்,
திமுக தனது கொள்கை சார்ந்தும் சரி, சமூக நலத்திட்டங்கள் சார்ந்தும் சரி, பிரச்சாரத்திலும் சரி அவங்க எங்கேயோ வந்து போயிட்டாங்க. ஆனால் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணியோ அல்லது தாவேகாவோ இன்னும் அந்த கூட்டணி பிரச்சனையில் தான் இருக்கிறாங்களே தவிர கொள்கை சார்ந்து பாலிசி சார்ந்து அப்படி பேசுகின்ற கட்டத்திற்கு அவர்கள் வந்து வரவில்லை. இப்போ இன்றைக்கி கூட விஜய் வந்து டெல்லியில் வந்து விசாரணை முடிச்சுட்டு அது போனது எதற்குன்னா 41 பேர் இறந்து போன அது விசாரிக்கிறதுக்கு சிபிஐ விசாரணை ஆஃபீஸுக்கு போயிருக்கு. துயர சம்பவத்துக்கு போயிட்டு வரும்போது டாட்டா காமிச்சிட்டு வராரு. அப்போது தமிழ்நாடு முழுக்க நம்ம டாட்டா பைபைன்னு சொல்லிட்டாலே மக்கள் வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து அவருக்கு. எடப்பாடிய பிரச்சனை அதிமுகவினுடைய 2வது கட்ட தலைவர்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னால், விஜய் ஒரு சக்தியாக வளர்ந்துட்டு இருக்கிறாரே, நம்ம ஓட்டுகள் போயிருமோ, அவர் எப்படியாவது வந்துட மாட்டாரா, எடப்பாடியை முதலமைச்சராக ஏற்றுக்க மாட்டாரா அப்படின்னு அவர் நினைக்கிறாங்க. தாவேகாவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் கண்டிப்பாக விஜய் தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு வந்து கண்மூடித்தனமாக நம்புகிறாங்க. அப்போ ஒரு உரைக்குள்ளே வந்து 2 வாள்கள் வந்து இருக்க முடியாது. எடப்பாடியும் விஜயும் ஒரு உரைக்குள்ளே இருக்க முடியாது. அதனால் இந்த கூட்டணி பேச்சு என்பது திமுகவை திசை திருப்புவதற்காக இவர்கள் கிளப்பிவிட்ட ஒரு நாடகம்தான். இந்த கூட்டணி என்பது மலரப்போவதில்லை. தனியாக தான் நின்று போட்டி போட போகிறாங்க. தேவையானால் பிஜேபி தனியாக விஜய் போட்டியிட்டு திமுகவுக்கு வர வேண்டிய சிறுபான்மை வாக்குகளில் கொஞ்சம் மாதிரி ஏதாவது சேதாரம் ஏற்படுத்துவாரா, அப்படி ஏதாவது இது பாஜக முயற்சி பண்ணுமே தவிர மற்றபடி எடப்பாடியினுடைய எண்ணத்துக்கு விரோதமாக விஜயை கொண்டு வர முயற்சி பண்ண மாட்டாங்க. விஜயும் அதற்கு ஒத்துக்க மாட்டார். ஓகே, திரு சீனிவாசன் ஒன்லைன் சுருக்கமா, மிக மிக சுருக்கமா. அதாவது இந்த அகம்பாவமே, அந்த ஆணவமே உங்களுடைய அகம்பாவத்தை அழிச்சிரும்னு சொல்லுவாங்க. அதாவது தாவேக்கா ஒரு பொது நோக்கத்திற்காக அதிமுக முன்னாடி அழைப்பு விட்டாங்க. அதை பற்றி பிரச்சனை இல்லை. இவங்க வந்தால் தான் எல்லாம் நடக்கும். இவங்க 2 வருஷ அரசியலை நீங்கள் புத்தகமாக பிரட்டு பார்த்தீங்கன்னா 41 பேர் கொலைக்கு வந்து தாவேக்கா தான் முதற் காரணம். அப்படி ஒரு அரசியலில் வேறு என்ன இவங்களுக்கு இந்த 2 வருடத்தில் இவங்களை பற்றி மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் இல்லை. இந்த கொலைகார செயலை தவிர இந்த மக்களுக்கான நன்மைகளோ திட்டங்களோ எதுவுமே இல்லை. இவர் மக்கள்கிட்ட போய் என்ன போக்கிரி படத்தை பற்றி சொல்ல போகிறாரா, பீச் படத்தை பற்றி சொல்ல போகிறாரா, நாட்டு மக்களுக்கு என்ன இந்த தாவேக்கா பண்ணிச்சுன்னு சொல்லி எப்படி இவர் முதலமைச்சராக்குவாங்க? அப்போ இது வந்து ஒரு அரசியல் அகம்பாவத்தில் இவங்க பேசுகிறாங்க. அது தமிழக மக்கள் ரசிக்க மாட்டாங்க. இந்த முதலமைச்சர் கனவுன்றது மக்கள்கிட்ட யார் களத்தில் நிற்கிறாங்க, மக்களுக்கு யார் தேவைகளை செய்கிறாங்களோ அந்த கட்சிக்கு தான் மக்கள் வாக்களிப்பாங்க. அதனால் ஒட்டுமொத்த மக்கள்னு இவங்க பேசுகிறது வந்து மிகப்பெரிய அபத்தம், தவறானது. நாட்டு மக்கள் அதிமுகவை மிகப்பெரிய ஒரு மனசுல வச்சிருக்கிறாங்க. ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த கட்சி. அம்மா ஐயா எடப்பாடியார் முதல்ல அவர்கள் கரூர் சம்பவத்தின் போது அதிமுக தாவேகா பக்கம் தான் நின்றது. பிறகு அவர்கள் வரலன்ன உடனே அவரும் நேரத்தோடு வந்திருக்கணும்னு மெதுவாக ஆரம்பித்து விமர்சனங்களில் இறங்கினாங்க. நான் அந்த மாதிரியான வார்த்தைகளை நான் ஏற்கலை. திரு நாதன் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தில் நான் ஓரளவு உடன்படுறேன். அதுதான் சிக்கலாக இருக்கும். யாராவது இந்த முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தாலும் கூட கடந்த 4 நாட்களாக இந்த யூகமோ வதந்தியோ பரவி கொண்டிருக்கிறது அல்லவா இந்த கூட்டணிக்கான முயற்சி என்பது. அதில் எழக்கூடிய சிக்கல் என்னவாக இருக்கும்னா, 2 பேருமே முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் உறுதியாக இருப்பதில் அது ஒரு விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் அதிமுக தொண்டர்கள் இருக்க மாட்டாங்க. எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் விஜயோட ரசிகர்களும் தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதான் மிகப்பெரிய நெருடல்ன்றீங்க. அது ஒரு முக்கியமான நெருடலாக இருக்கும். 2வது, அப்படி அதில் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வரதா இருந்தாலும் நம்பர்ஸ் வில் பி அகெயின் ப்ராப்ளம். அதாவது ஒரு குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதிகளை, அதாவது வெளியே ஒரு வதந்தி இருக்கிறது அல்லவா, 50 45 அப்படின்ற ஒரு பேச்சுக்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மீகர் நம்பருக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டா இன்னும் அது வீக்காக பார்க்கப்படும். இல்லை அப்படியெல்லாம் அந்த பெர்செப்ஷன் வைஸ் அந்த பார்ட்டியினுடைய இமேஜ் அப்படியும் தாண்டி ஒரு கட்டாயத்தில்னா நம்ம ஜெயிக்கணும், நமக்கு இன்எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டி அப்படின்றதுனாலையோ கூட்டணி வச்சா நல்லதுன்னு கட்சிக்குள் கொடுக்குற அழுத்தம் மிரட்டல்லாம் இருக்காதுன்றீங்க. அழுத்தம் மிரட்டல்லாம் இருக்காது, கட்டாயம் அவங்களுக்காக உணர்ந்து நம்மளுடைய மிரட்டல் அழுத்தம் என்பது எதிர்த்தரப்பு விமர்சனம், பாரதிய ஜனதாவுக்கு எதிராக இருப்பவர்களுடைய விமர்சனம். அது நடந்துவிடக்கூடாது என்ற கவலையாகவும் அவர்களுக்கு இருக்கலாம். அந்த கவலையினாலும் கூட அந்த தங்களுடைய பலத்தை புரிஞ்சுக்கிட்டு கம்மி சீட்டுக்கு ஒருவேளை இதற்கான திரு நாதன் அவர்கள் சொன்னது போல வாய்ப்புகள் குறைவு என்றாலும் ஒருவேளை அது ரீச் ஆயிடுச்சுன்னா then that alliance will become stronger alliance than comparatively. Thank you. ஷாகுல், நிறைவு பார்வை ஒன்லைன்.
அதாவது நான் வன்மையாக கண்டிக்கிறேன், இந்த கொலைகாரத்தனம் அதெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறேன். தருமபுரியில் வந்து அம்மையார் ஜெயலலிதா தீர்ப்பு வந்து மாணவிகளை பஸ்ஸோட கொளுத்துனாங்களே, அவர்களுக்கு இந்த அம்மையார் கொடுத்த பரிசு என்ன? இதை நீங்கள் யோசிக்கணுமா வேணாமா? ஒன்று. ரெண்டாவது வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம வந்து எங்களை இவங்க காசு கீழே கேடர்ஸ் இல்லை, காசு கொடுத்தா இது போய் சேராது அப்படின்றதான் சொல்கிறாங்க. அது மாதிரி எந்த நிலையில் எல்லா பகுதியிலையும் கிளை இருக்குது, எல்லா பகுதியிலையும் போய் சேரக்கூடிய வகையில் கட்சி கட்டமைக்கப்பட்டிருக்குது. நான் செல்லியினுடைய இந்த வரிகளை சொல்லித்தான் நான் முடிக்கணும்னு ஆசைப்படுகிறேன். ஒரு பறவை புதிதாக பிறந்திருக்கு, தாய்ப்பறவை சொல்கின்றது, மாலை வந்து விட்டது, அந்தி மசங்குகிறது, கருக்கள் ஏற்படுகிறது, குஞ்சு வந்து பயப்படுகிறது, அம்மா வானம் கருக்கிறதே என்று கவலைப்படாதே, அம்மா மழை வருவதோடு இருக்கின்றதே கவலைப்படாதே, அம்மா இருட்டுகின்றதே கவலைப்படாதே என்கிறது. எங்கோ வானத்திலே ஓரத்திலே நட்சத்திரம் வெளிச்சம் காட்டும் கவலைப்படாதே, நாளை விடியல் போல் எழுகின்ற பொழுது நமக்கு கதிரவன் எழுவான், அந்த நாள் நம்முடைய நாளாக அமையும், அன்றைக்கு உனக்கு சிறகுகள் முழிக்கும், நீயும் உயரத்தில் பரப்பாய், வெற்றி உன்னை வந்து சேரும், நீ ரீங்காரமிட்டு அமைதியாக தூங்கு என்று சொன்னார். அந்த வரிகள் தான் எனக்கு நினைவு வருகிறது. அதை நன்றி. நாளை கதிரவன் உதிக்கட்டும். உங்களுடைய நிறைவு பார்வைக்கு நன்றி திரு கார்த்திகேயன். திரு கார்த்திகேயன் அடுத்ததாக கார்த்திகேயன் விவாதத்தை முன்னெடுக்கிறார். கார்த்திக், உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.